உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மே மாத பலன்கள். இந்த மே மாத பலன்கள் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்ப இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசத்துல சூரிய பகவான், ரிஷபத்துல குரு பகவான் சுக்கிர பகவான், கன்னியில கேது பகவான், கும்பத்துல சனி பகவான், மீனத்துல ராகு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளை பொறுத்து உங்களுக்கு பலன் சொல்லணும். இந்த மாத கிரக அடைவுகளை பொறுத்து உங்களுக்கு பலன் சொல்வதற்கே எனக்கு சந்தோஷமா இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலேயே படுது. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து பல சிரமங்களையும் பல கஷ்டத்தையும் வாழ்க்கையில சொல்ல முடியாத சில பிரச்சனையும் சிலருக்கு கொடுத்து அதுல துவண்டு போய் எந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நாம நீ எந்திரிக்க முடியாது, நம்மளால ஜமாளிக்க முடியல, நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி அவங்களை எந்திரிச்சு நிக்க வச்சு அவங்களை ஆள வைக்கும். அந்த மாதிரியான குரு பகவான் ஆப்பட்டது மே மாசம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்கிறாரு. அந்த 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி அந்த 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். நீங்க கூட வருத்தப்படுவீங்க, என்ன சார் எங்களுக்கு எந்த குரு பயிற்சியும் எங்களுக்கு பலனை கொடுக்கல, எந்த சனி பயிற்சியும் எங்களுக்கு பலனை கொடுக்கல, எந்த ராகு பயிற்சியும் பலனை கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுவீங்க. வருத்தப்படாதீங்க விருச்சிக ராசிக்காரங்களே. எப்படி இருந்தாலும் கால சூழ்நிலை ஒரு நாள் மாறும். அந்த மாறக்கூடிய நேரம், மாற்றம் தரக்கூடிய நேரம், உங்களுடைய வாழ்க்கையை பொன்னாக்கக்கூடிய நேரம் இந்த பீரியட்ல கண்டிப்பா வந்தாச்சு. அப்ப இந்த விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது இப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசி உங்களுடைய ராசி. அப்ப அந்த 8வது ராசினாவே மர்மம், விபத்து, வீண் அலைச்சல், ஒரு ஊரை விட்டு பரதேசம் போறது, கடன் வாங்கிட்டு காணாமல் போறது, இது எல்லாமே அந்த ராசிக்கு இருந்தது. அதே விருச்சக ராசிக்கு அவங்க வாழ்க்கையிலும் ஒரு நல்ல நேரம் வரும். அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து அவங்க வாழ்ந்து காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப வந்திருக்குது. அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா இருக்குது. இந்த குரு பகவானுங்கிறது முழு சுபகிரகம். அந்த சுபகிரகத்தினுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல படுவதே நீங்க சுபரைட்டீங்க. உங்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் பலிக்காது, எந்த கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் பலிக்காது, எந்த கெட்ட கிரகத்துடைய பார்வை உங்க மேல பட்டாலும் பலிக்காது. இது அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். நீங்க பல வருஷங்களாக பல மாதங்களாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, அந்த கஷ்டம்ங்கிறது சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நீங்க என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தவங்க இன்னைக்கு அந்த சூழ்நிலை மாறப்போகுது. கடன் வாங்கினவங்களுக்கு கடனை கட்ட போறீங்க, வட்டி கட்ட போறீங்க, நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற போறீங்க. நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இருந்து விடுதலையாகி அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஜமாளிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு. இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி. அந்த சனி பகவான் ஆட்சியாக இருந்து உங்களுக்கு பெரிய தொந்தரவுகளை எதையுமே கொடுக்க மாட்டாரு. இப்ப இந்த குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால அந்த சனி பகவானும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இது போக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான்
அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது யோகம். கண்டிப்பாக உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல இருப்பது யோகம் தான். ஆனா இருந்தாலும் அந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்து இருப்பது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். சில விஷயத்துல அவசரப்படுவோம், டென்ஷன் ஆகும், நம்மளுக்கு அந்த பொறுமைங்கிறது வராது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நாம பேசக்கூடிய பேச்சிலேயோ, நம்ம ஒரு முடிவெடுக்கக்கூடிய டயத்திலேயோ, ஒரு இடத்துல போய் நம்ம பேசணும்னு இருந்தாவோ இந்த மாதிரி இடத்துல நம்ம சொதப்பிடுவோம். அப்போ சில நேரங்கள்ல சில டென்ஷன், சில ப்ரெஷர், இது எல்லாமே பார்க்க போனா நம்மளை தவறுதலாக முடிவெடுக்க வைக்கும், தவறுதலாக பேச வைக்கும். அதனால இந்த செவ்வாய் ராகுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால நீங்க எங்க போய் நின்னாலும், எங்க போய் பேசினாலும், ஒரு பிசினஸ் சம்பந்தமாக, இல்லை ஒரு திருமணம் சம்பந்தமாக, ஒரு குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் சம்பந்தமாக பேசும்போது இந்த செவ்வாய் ராகு இணைஞ்சிருக்கிறத மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பேசக்கூடிய அந்த சூழ்நிலையில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா அவங்கள பேச சொல்லுங்க. இதுதான் நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது இப்ப நீச்சமே இருக்கிறாங்க. அப்ப அந்த புதன் பகவான் நீச்சமே இருக்கிறாங்கன்னா இதே மே 10ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுறாங்க அவங்க. அப்ப அந்த மே 10ஆம் தேதிக்கு மேல அந்த புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த 10 நாட்கள், மே 10 நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த புதனாகப்பட்டது படித்த மாணவர்களுக்கு சரியில்லை. அவங்க எஜுகேஷன்ல இம்ப்ரூவ் பண்ணனாலும் சில குழப்பங்கள் வரும். ஒரு காலேஜ் போய் வேற கண்ட்ரில போய் பார்க்கணும்னாலும் கண்டிப்பாக தடங்கள் உருவாகும். இந்தியாவில பார்த்தாலும் தடங்கள் உருவாகும். ஒரு இன்டர்வியூவுக்கு போனாலும் தடங்கள் உருவாகும். இது எல்லாமே அந்த மே 10ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும். அந்த மே 10ஆம் தேதிக்கு மேல அந்த சூரிய பகவானும் அந்த புதனும் இணைவாங்க. அந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைவதனால அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 10ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெறாங்க. அந்த 10ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெறக்கூடிய அந்த சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த உச்ச பலத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு தொழில மேன்மை, நீங்க செய்யக்கூடிய வேலையில மேன்மை. அந்த சூரியனுங்கிறது ஒரு ராஜ்ய கிரகம், ஒரு அந்த நவகிரகங்களினுடைய அரசன். அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு கெடுதலை பண்ண மாட்டாரு. அப்ப அந்த மே 14 வரைக்கும் 15 வரைக்கும் அந்த சூரிய பகவான் மேசத்தில் இருப்பாரு. அப்ப அந்த மேசத்திலிருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதை செஞ்சுட்டு தான் கண்டிப்பாக அடுத்து ரிஷபத்துக்கு போறாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சூரியனும் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அந்த சூரியன் கூட புதன் இணைவதனால உங்களுக்கு படிப்பு விஷயங்கள், காலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் கண்டிப்பாக நடக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பலன். அப்ப அந்த திருமண யோகம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இப்ப அந்த திருமண யோகம் உங்களுக்கு வந்திருக்குது. அப்போ நீங்க சென்ற காலங்கள்ல திருமணம் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து இப்ப கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் பண்ணி மண்டபத்துல கூட நிறைய பேருக்கு தடுங்களே இருக்குது. இல்ல அடுத்தவங்கனாலையும் பிரச்சனைகள் இந்த கல்யாணம் தடுங்களே இருக்குது. அதே சமயத்துல பொண்ணு பார்த்தோ மாப்பிள்ளை பார்த்தோ அவங்க கட்டலையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிறைய நீங்க சந்திச்சிட்டீங்க. இந்த பீரியட்ல 3 வருஷம் 5 வருஷம் கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க இந்த பீரியட்ல கண்டிப்பாக திருமணம் நடக்கும். உங்க வீட்டுல இந்த திருமண பேச்சுங்கிறது கண்டிப்பா நடக்கும். அந்த விசேஷங்கள் நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுல அந்த திருமண கலை கட்டும். இது கண்டிப்பாக உறுதி. அதே சமயத்துல திருமணம்ங்கிறது நடந்து முடிஞ்சு அதுல வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் பிரிஞ்சு இல்ல வாழ்க்கையை இழந்து மறுமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த பீரியட்ல ஒரு அட்டகாசமான ஒரு அருமையான ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க, முயற்சி பண்ணுங்க. இந்த பீரியட்ல திருமணம் பண்ணவே மாட்டா அப்படின்னு நினைச்சவங்க கூட, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கும் ஒரு வாழ்க்கை தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிற சூழ்நிலைகள் வரும். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த திருமண எண்ணங்கள் திருமணம் பண்ணிக்க ஒத்துக்குவாங்க. இதே சமயத்துல குடும்பத்துல ரொம்பவே மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், மன உளைச்சல், கணவன் மேல நம்பிக்கையே இல்லாம போச்சு, இவர் இங்க நம்மளை காப்பாத்துறாரு, இவர்னால நமக்கு நிம்மதியே இல்லை,
நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலைக்கு போய் நம்மளை வந்து நல்லா கொஞ்சம் ஏத்துக்கல அப்படின்னு குடும்பத்துல வேண்டா வெறுப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த பீரியட்ல கணவனை மனைவி புரிஞ்சு, மனைவியை கணவன் புரிஞ்சு, அந்த வாழ்க்கையில நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப உருவாயிருச்சு. இதனால கண்டிப்பாக இதற்கு மேல கஷ்டமே இல்லாமல் நீங்கள் இருவரும் சேர்ந்து உங்களை சுத்தி உள்ள பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து உறவினர்களும் பகையா இருந்தவங்களும் இப்போ உறவாவாங்க. உங்க நெய்பர்ஸும் உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவு மனஸ்தாபம் இருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு ஒன்று கூடி வருவாங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கவிருக்கிறதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களே கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு என்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்ன லக்னம், இதை தெரிஞ்சு உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை தோஷமா இல்லை யோகமா இல்லை நமக்கு நல்லது செய்யுமா அப்படிங்கிற பார்த்துட்டு அடுத்த முயற்சி பண்ணுங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.